வணக்கம். இது தமிழம் மலையாளி. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்கள்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் இருக்குது. வணக்கம் தம்பி. வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து நாம் அந்த தேர்தல் சந்திப்பதற்கு முன்னாடி பல்வேறு விமர்சனங்கள், சின்ன குளறுபடிகள் இது மாதிரியெல்லாம் கடந்த பின்னும் நாம் தமிழர் கட்சி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியையும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் பட்டியலில் தமிழக அரசில் 3வது இடத்துலையும் இருக்குது. இந்த வளர்ச்சி, கொள்கை மாறாத பயணம், இது குறித்து தங்களுடைய பார்வை என்ன? நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 8.22 விழுக்காடு வாக்களிக்கப்பட்டிருக்கோம். ஏறக்குறைய 35 லட்சத்துக்கு மேலான வாக்குகள். ஆனால் நாம் எதிர்பார்த்தது வாக்கு விழுக்காடு அல்ல, மாறாக வெற்றி தான். 40 இடங்களே வெற்றி பெறும் தான் உழைச்சோம். ஆனால் கெடுவாய்ப்பாக வெற்றி கிட்டலை. அதே சமயத்தில் 8.22 விழுக்காடு வாக்களிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கும் விதமாக மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுது. 2010 மே 18 மதுரையில் தொடங்கப்படுது. தொடங்கப்படுற மேடையில் அண்ணா அறிவிக்கிறாங்க, தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து களம் காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2016 போட்டி போடுவோம். நாங்கள் 2016 இடையே 2011 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அதில் அரசியல் நிலைப்பாட்டை வச்சமே ஒழிய நம்ம யாரும் எங்கள் கடந்த காலத்தில் எந்த இடத்துலையும் போட்டி போடல. 2014 நம்ம அரசியல் நிலைப்பாட்டை முன் வச்சமே ஒழிய போட்டி போடல. 2016 முதல்ல போட்டிட்டோம், 1.1 விழுக்காடு வாக்கில் பெற்றோம். அதுக்கு பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தல் 4 விழுக்காடு வாக்கு. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் 7 விழுக்காடு வாக்கு. இப்போ 8.22 உயர்ந்திருக்கோம். இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலையும் எடுத்துக்கோங்க, ஒரு கட்சி தோற்று போனால் அந்த கட்சி வளராது. அதான் அடிப்படையான நீதி. இதில் நாம் அரசியல் பயணத்தை தொடங்கினேன், அதாவது தேர்தல் பாதைக்கு வந்த அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணியே வந்துச்சு. அது பெரிய அணி. விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு 6 கட்சி மக்கள கூட்டணி அப்படின்னு வந்தாங்க. பெரிய ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சு, பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்டுச்சு. மாற்றுன்னு நம்புகிற அளவுக்கு அவ்வளவு ஊடக கட்டுமானம் செய்யப்பட்டுச்சு. அந்த விஜயகாந்த் தலைமையிலான மக்கள கூட்டணி 2016 தோற்று போச்சு. தோற்று போன பிறகு விஜயகாந்த் தோற்று போனார், திருமா தோற்று போனார். தோற்று போன பிறகு என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க மக்கள கூட்டணி. விஜயகாந்தும் அதுக்கு பிறகு பெரிய அரசியல் சரிவை சந்தித்தார். அதே போல் நாம் தமிழர் கட்சி அந்த காலத்தில் வந்துச்சு, மாற்று அரசியல்கிற முடக்கத்தை வச்சோம். 1.1 விழுக்காடு வாக்கில் பெற்றோம். நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பரப்புரை பண்ணோம். ஆனால் 1.1 விழுக்காடு தான் வாக்கில் பெற்றோம். அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறலை. அப்போ நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிடும் மக்களை கூட்டணி போல். 1.1 சுழியத்துக்கு போடுவாங்க. அதுவும் வரப்போகிறது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்தவித அங்கே பணியும் இல்லை. ஏன்னா பிற மாநில கட்சியோடு போட்டி போடவும் இல்லை, பிற மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி களத்தை நிற்கவும் இல்லை, எந்த தேசிய கட்சியோட அணிச்சேர்க்கை செய்யவும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்றால் கூட தேசிய அளவில் மாற்றம் ஏற்படும், அவங்க ராகுலையோ மோடியோ ஆதரிப்பாங்கிறது எந்த உறுதிப்பாடும் இல்லை. இத்தனை எதிர்மறை காரணங்கள் இருக்கிற போதும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு 4 விழுக்காடு வளர்ச்சியை கொடுத்தாங்க. 1.1 4 விழுக்காடு அளவுக்கு வளர்ச்சி பெற்றுச்சு. அந்த தேர்தலையும் நம்ம வெற்றி பெறலை. ஆனாலும் 2021 அதை விட அதிகப்படியாக வாக்களை 7 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றோம். இது 2016, 2019, 2021 3 தேர்தல் பார்த்தா அதில் 3லையுமே வெற்றி பெறலை. சட்டமன்ற உறுப்பினர் பெறலை, பாராளுமன்ற உறுப்பினர் பெறலை. ஆனால் இந்த தேர்தலில் நாம் 8.22 போயிருக்கோம். இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மோடிங்கிற ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பேராபத்து மிக்க ஒரு சக்தி. அதை வீழ்த்தணும்னு எதிர்கட்சிகள்லாம் இந்த தடவை 3வது அணி இல்லாமல் இந்தியா கூட்டணி ஒன்று திரளுது. அப்போ இங்கே மோடி வீழ்த்தப்படணுமா, ராகுல் இது பண்ணப்படணுமா, பிரதமர் ஆக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி தான் குரல் ஒரு முழக்கத்தை வச்சு இங்கே தேர்தல் காலத்தை எதிர்கொள்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு சொன்ன கட்சிகள், அந்த கட்சிகளில் பிற பஞ்சாபாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இந்த மோடி ராகுல்னு பேசாத கட்சிகள் எல்லாமே அங்கே எங்கேயுமே பெரிய அளவில் செல்வாக்கு பெறலை, பெரிய அளவில் அங்கீகாரத்தை பெறலை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய பெருநிலத்திலேயே மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுத்து இதில் 8 விழுக்காடு வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது போதுமான அளவு வாக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு முடிவு இல்லைனா கூட குறைந்தபட்சமான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அப்போ இந்த அங்கீகாரத்தின் மூலமாக இந்த தேர்தல் காலத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை, படிப்பினையை ஏற்றுக்கொண்டு 2026 நோக்கி நகருவோம். ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை இல்லாத நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு. என்ஐஏ சோதனை, தேசிய புலனாய்வு முகாமை சோதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில், அதே போல் சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. அப்புறம் பல குளறுபடிகள், நெருக்கடிகள், இது எல்லாத்தையும் கடந்து நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல் முன்னோக்கி நகருது.
நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஒழுங்காக பணி செய்யாமல், மக்களுக்காக குரல் எழுப்பாமல், மக்களுக்கு சேவை செய்யாமல், லஞ்ச முடலில் திளைச்சி அவங்க தோற்று போய் நம்ம இழந்திருந்தோம்னா அது வீழ்ச்சி, பின்னடைவுன்னு சொல்லலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி யாரையும் கொண்டு இல்லை, மாறாக வாக்கு விழுக்காட்டில் உயருது. இந்திய தேர்தல் அமைப்பில் வந்து விகிதாச்சார பிரதித்துவ முறை இல்லை, ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பது போல். இங்கே வந்து 10 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்கன்னா 10 விழுக்காட்டுக்கு ஏற்ற பிரதித்துவம் தரணும்னு சொல்லிட்டு பாராளுமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ இங்கே தர்றதில்லை. அப்போ இந்த முறை இல்லை. இங்கே வந்து 25 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றால் தான் அது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மாறுது. மற்றபடி எத்தனை விழுக்காடு வாக்கு பெற்றாலும், 8 விழுக்காட்டுக்கு மேலே எவ்வளோ வாக்கு பெற்றாலும் அது எல்லாம் ஒன்றுங்கிற நிலைமை தான். 51 வாக்களை பெற்றவங்க வெற்றி, 49 வாக்களை பெற்றவங்க தோல்வி, 41 வாக்களை பெறவங்களுக்கு எந்த பிரதித்துவம் கிடையாது. இதுதான் இந்த அமைப்பு முறை. அப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ளே வந்து நாம் தமிழர் கட்சி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி பார்த்தா இங்கே வந்து ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருப்பாங்க, ஒரு 10 ஒரு 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கொண்டிருக்கலாம். அந்த முறை இல்லைங்கிறப்ப நாம் வந்து இந்த 8 விழுக்காடை வந்து 2 மடங்கு 3 மடங்காக உயர்த்த போகிறோம். 3 மடங்காக உயர்த்தி 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து போக போகிறோம். அந்த களம் நமக்கான களமாக இருக்கும். அப்போ இந்த தேர்தலில் வந்து அங்கீகாரத்தை பற்றோம், 2026 அதிகாரத்தை பிடிப்போங்கிற நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப உழைக்க தொடங்குறோம். ஆமாம், நீங்கள் உங்கள் பேச்சினூடாகவே சொன்னீங்க, நம்ம நாம் தமிழர் கட்சியின் மீது தேர்தலுக்கு முன்னாடி நிறைய அடக்குமுறைகள் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து பிஜேபி இருந்ததுனால தான். ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அப்போது முந்தைய 10 ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி திடீர்னு ஒரு ராத்திரி வந்து பணம் செல்லாதுன்னுச்சு, திடீர்னு ஒரு அமல்மெண்ட்டை, அதாவது எல்லாமே எதிர்த்த சட்டங்களை நிறைவேற்ற துடிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு டிவிக்கு 2 ரிமோட் மாதிரி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு வந்து இறுதி பெறும் அப்படிங்கிறாங்க. மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்டம் அப்படியே தொடருமா, அல்லது இந்த 2 கிடுக்கி பிடியில் சிக்கிக்கிட்ட மோடியினுடைய ஆட்டம் இதற்கு பிறகு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது 3வது முறையாக மோடி வென்றிருக்காரு. இது வரைக்கும் இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் வந்து நேரு தான் வந்து 3 முறை வென்றிருந்தார். அந்த சாதனையை வந்து நரேந்திர மோடி சமன் பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி எங்கேயுமே பாஜக கொண்டாடுவதையோ, பாஜக வந்து அவ்வளோ மகிழ்ச்சி இருப்பதையோ பார்க்க முடியல. நரேந்திர மோடியை கூட அவ்வளோ மகிழ்ச்சி இல்லை. ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. வாஜ்பாய் வந்து முதல்ல 96 ஆள்றார், 96 வந்து 13 நாள், அதுக்கு பிறகு 98 13 மாதம், அப்புறம் ஜெயலலிதா கழட்டி விட்ட பிறகு கருணாநிதியோட தயவில் வந்து 5 ஆண்டு ஆள்றார். இப்படி வந்து கூட்டணி கட்சியோட தயவுலையும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறதுல சிக்கல்லையும் தான் அவர் இருந்தார். வாஜ்பாய்க்கு வந்து ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு வாஜ்பாய் கொடுத்த பேட்டி இருக்குது. பேட்டியில் வந்து நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் படுது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒவ்வொரு நாள் ராத்திரியும் பிரதமராக தூங்குவானா இல்லை சாதாரண மனிதனாக தூங்கினான்னு அவ்வளவு கலக்கப்படுந்துச்சு. நான் இப்போ பிரதமர் பதவி இழந்த பிறகு தான் நிம்மதியாக தூங்க போவேன்னாரு. ஏன்னா அந்த பாடுபடுத்தாங்க வாஜ்பாய் பிரதமர் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா மேலே அந்த பாடுபடுத்தாங்க. அப்படி அவங்க வாஜ்பாய் காலத்தில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம அவ்வளவு பாடுபட்டப்ப பாஜகவோட வந்து ஒரு மூதாதை வந்து வாஜ்பாய், அவர் அவ்வளவு பாடுபட்டார். ஆனால் 2014 நரேந்திர மோடி வந்து மிக எளிதாக 282 இடங்களை பெற்றார். ஒட்டுமொத்தமாக 543, 272 கிடைத்தா தனிப்பெரும்பான்மை, 282 இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மையோட 2014 ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல வளர்ச்சியின் நாயகன் போல, வளர்ச்சியின் தூதுவர் போல, நாங்கள் வந்தோம்னா கருப்பணத்தை ஒழிப்போம், லஞ்சம் இல்லாத சமூகம் படைப்போம், விவசாயிகள் லாபத்தை ரெட்டி பணக்காக பெருக்குவோம், விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவை உறுதிப்படுத்துவோம், ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம் அப்படின்னு வளர்ச்சி முழக்கங்களை முன் வச்சார். குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத் மாடல், குஜராத் போல இந்தியாவை வல்லரசு பாதை நோக்கி நடப்பட செய்வோம் அப்படின்னு ஏகப்பட்டது பேசினார். அப்படி நரேந்திர மோடி வளர்ச்சின்னு பேசி 2014 பேசி அதிகாரத்துக்கு வந்த பிறகு செஞ்சது எல்லாமே பிற்போக்குத்தனங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல், இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல், இஸ்லாமிய துவேஷம், இஸ்லாமிய வெறுப்பு துவேஷம், அப்புறம் வந்து வெறுப்பு பரப்புரைகள், அப்புறம் பண மதிப்பிழப்பு 2016 கொண்டு வந்தார். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார். தாத்துங்கிற இடத்துல வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர் வந்து மாட்டு வச்சை வச்சிருந்தா சொல்லி கொலை செய்யப்பட்டார். அந்த ஆட்சி முழுமையுமே அதிருப்தி தான். ஆனால் ஆட்சி முடிவில் 2019 புல்வாமாவில் தாக்குதல் நடந்ததால் அந்த புல்வாமா தேசபக்தி அப்படின்னு பேசி அதை வாக்காக அறுவடை பண்ணது மூலமாக 282 இடத்துல வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா 303 அதிகப்படியாக வெற்றி பெறுது. அந்த 303 போல 2019 தான் எதிரொலிக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாங்க. 300 இடங்களை பெறும்னு பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க சொன்னாங்க. பாரதிய ஜனதா என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஆப்கி பார் சார்கோ பார்,
நாங்கள் 400 இடங்களை பெறுவோம் அப்படின்னாங்க. 543 இடத்துல வந்து 400 இடங்களை பெறுவோம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த முறை 240 நின்றுட்டாங்க. 240 நின்றுட்டாங்க. ஏறக்குறைய 60 இடங்களில் வந்து பாஜக தோற்று இழந்துருக்கிறாங்க. 13 மத்திய அமைச்சர், அங்கே ஸ்மிருதி இரானி, இங்கே எல்முருகன் உட்பட மத்திய இணையமைச்சர், மத்திய அமைச்சர் 13 பேர் தோற்று போயிருக்காங்க. பாஜகவின் அரசியல் முழக்கமாக இருந்த ராமர் அரசியல் ஈடுபடல. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 2024 தான் ராமர் கோயிலை திறக்கிறாங்க. இந்த ஆண்டு இதுதான் அவங்களோட முக்கியமான காலகட்டம். ராமர் அரசியலில் மிக முக்கியமான காலகட்டம். 80 கட்சி தொடங்கப்பட்டு 82 வந்து 84 2 இடங்களை பெற்று, அப்போ ராமஜன்ம பூமியை மீட்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி 100 இடங்களுக்கு மேலாக பெற்று 92 பாபர் மசீது இடித்து 96 ஆட்சியை பிடிக்கிறான். அப்போ ராமர் கோயிலுங்கிறது அவனுக்கு அரசியல் ஆயுதம். ராமராஜ்யங்கிறது அவங்களோட முழக்கம். அப்போ ராமர்னு பேசினவங்க இந்த தேர்தலையும் பேசினாங்க. அதாவது 300 இடங்களை பெறலன்னா ராமர் கோயிலை பூட்டு போட்டுருவாங்க, ராமர் கோயிலை இடித்து தகர்த்துவாங்க காங்கிரஸ்காரங்க, ராமருக்காக நீங்கள் முழக்கம் போட்டிங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஒன்று போட்டிங்கன்னா கைது பண்ணுவாங்கன்னு முழுக்க ராமர் கோயிலை மையப்படுத்தி பேசினார். இந்த 2024 ஜனவரியில் வந்து ராமர் கோயில் திறக்கப்பட்டதில் நேர்மறையாக அவங்களுக்கு அதிகமாக அலை வீசினா இந்த தேர்தலை கூட மார்ச்சில் கொண்டு வரலாம் மாதிரிலாம் திட்டம் வச்சவங்கள்ட்ட. அப்படி இருக்கப்போ இந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியில் பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் அயோத்தி வருது. அந்த பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக ஜெயிக்கல, மாறாக சமாஜ்வாடி ஜெயிச்சிருக்கு. இத்தனைக்கும் அந்த பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு மகன் நின்று வெற்றி பெறான்னா, அப்போ அயோத்தி அரசியல், உத்தரப்பிரதேசம் பாஜகவின் கோட்டைன்னு சொல்லப்பட்ட அரசியல் ஒட்டுமொத்தமாக தகர்க்கப்பட்டிருக்கு. அப்போ பாஜகவோட பரப்புரை வந்து ஒட்டுமொத்தமாக ஈடுபடுறத பின்னடைவை பாஜக சந்திச்சு தான் பார்க்கணும். 2014 மோடி வந்து ஏழை தாயின் மகன்னார். 2019 நான் வந்து பிரதமர் இல்லை, நான் காவலாடி ஜவஹிதார்னார். 2021 நான் வந்து மனித பிறவியே இல்லை, தெய்வ பிறவி, தெய்வத்தின் குழந்தைன்ட்டார். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு முழக்கத்தை வச்சு அதை வந்து வெற்றி பெற்றார். கடந்த காலத்தில் வந்து 2014 வளர்ச்சின்னு பேசினார், 19 தேசபக்தின்னு பேசினார். இந்த முறை மதம் சார்ந்து பேசினார். அப்படி மதம் சார்ந்து பாஜகவோட அடிப்படை அரசியலை பேச தொடங்கிய இந்த காலகட்டத்தில் அயோத்தியிலே பின்னடைவை சந்திக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்திலே சந்திக்கிறாங்க. பாஜக எதிர்பார்த்த பல மாநிலங்கள் அடி விழுதுதான் பாஜக வீழ்ச்சி தொடங்கிடுச்சு. சந்திரபாபு நாயுடு வந்து தேர்தலுக்கு முன்பாக சந்திக்க நேரம் கேட்குறப்ப சந்திரபாபு நாயுடுக்கு நேரமே கொடுக்கல மோடி. ஆனால் அதே நரேந்திர மோடி பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு தான் உட்கார வச்சிருக்காரு, பக்கத்தில் நிதிஷ்குமாரை உட்கார வச்சிருக்காரு. நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியோட முதன்மை தலைவர். அவர் தான் பாட்னாவில் வந்து முதல் கூட்டணி நடத்தார். அவர் வந்து அங்கேருந்து முரண் ஏற்பட்டு விலகி இந்த பக்கம் பிஜேபி பக்கம் சாயிறாரு, பாஜக பக்கம் சாயிறாரு. சாஞ்சவருக்கு நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு மேடத்தில் வச்சுக்கிட்டு பேசுறாரு, நான் எங்கள் பக்கம் இந்த பக்கம் மாற மாட்டேன், உறுதியாக இருப்பேங்கிறாரு. அதை சொல்கிறப்ப நரேந்திர மோடியை சிரிக்கிறார் மேடையில். ஆனால் இன்னைக்கு சிரிப்பாராலும் சிரிக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய கடிவாளம் போடப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு ஆர்எஸோட நூற்றாண்டு. அந்த ஆர்எஸோட நூற்றாண்டில் இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிராவை நோக்கி கொண்டு போகணும், அந்த இந்தியாவோட மத சார்புமே தூக்கணும், இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனத்தை வந்து நீக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எப்படி காஷ்மீரோட சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணி ஒரு யூனியன் பிரதேசமாக அதிகாரம் இல்லாத மாநிலமாக மாற்றினாங்களோ அதே போல் மாநில அரசாங்கங்களை பூரா ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக மாற்றணுங்கிறது தான் பாஜகவோட திட்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இனி அப்படி செய்ய முடியாது. ஏன்னா தனிப்பெரும்பான்மையில் அப்படி இருக்கிறப்ப இவர் 2 மாநில கட்சிகளை நம்பி தான் பாஜக இருக்குது. நிதிஷ்குமார் அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு மாநில கட்சிக்கு அங்கீகாரம் வேணுங்கிறார், மாநிலத்துக்கு வந்து சிறப்பு அங்கீகாரம் வேணுங்கிறாரு. அந்த பக்கம் நிதிஷ்குமார் சாதிவார கணக்கெடுப்பு எடுத்தவர். அப்போ இங்கேயே முரண்பாடு இருக்குது. அப்போ இந்த முரண்பாட்டோட 5 ஆண்டுகளாக ஓட்டலாமை ஒழிய பெரிய முடிவெடுக்க முடியாது. இந்த மோடியோட காலத்தில் 13 ஆண்டு முதலமைச்சராக இருந்திருக்காரு, 10 ஆண்டு பிரதமராக இருந்திருக்காரு. 13 ஆண்டும் தனிப்பெரும்பான்மை, 10 ஆண்டும் தனிப்பெரும்பான்மை. அவர் எடுக்கிறதா முடிவு, அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் தான் பண்ணுறது தான் உத்தரவு. இனி அப்படி எடுக்க முடியாது. ஏதாவது பண்ணாங்கன்னா கிடுக்கு பிடி போடுவாங்க. இப்போயே வந்து நிதிஷ்குமார் வந்து அக்னிபாத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்கிறதா செய்தி. சபாநாயகர் இருக்கே வந்து சபாநாயகர் அந்த பதவியை வந்து நிதிஷ்குமார் கேட்குறாரு, சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு. அப்போ அதெல்லாம் போட்டால் இப்போ பாஜக கடிவாளம் போடப்பட்டது போல். அப்போ கடந்த காலத்தில் வந்து பண மதிப்பிழப்பை ஒரே நாளில் அமல்படுத்தியது போல், சிஏஏ கொண்டு வந்தது போல், அவங்க நெருக்கடி எல்லா நெருக்கடியும் கொண்டு வந்தது போல், பொது சொல் சட்டத்தை பேசியது போல் இனி இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படி பேச முடியாது. அப்போ அவங்க கொடுமை பண்ணலாம், அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தலாம், ஊழல் செய்யலாம், லஞ்சம் லாவணியத்தில் ஈடுபடலாம் ஒழிய இந்த இந்துத்துவாவோட அந்த கோர் பாலிடிக்ஸுமாங்கள்ல அந்த அடிப்படை சார்ந்து பெரிய அளவிலான அரசியலை வைக்க முடியாது. வச்சா நெருக்கடி வரும், அது வந்து ஆச்சரியத்துக்கு பங்கு விளைக்கிற அளவுக்கு போகும். அதனால் வந்து மோடிக்கு போடப்பட்டுக்கிற ஒரு கடிவாளம் நெருக்கடி அப்படின்னு பார்க்கலாம். தமிழிசை சொல்லுவாங்க, அதாவது வெற்றிகரமான தோல்விம்பாங்க. இது பாஜக பொறுத்த வரைக்கும் தோல்விகரமான வெற்றி அப்படி தான் பார்க்கணும். ஆமாம், இதே இப்போ நீங்கள் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த வெற்றியை பெரிதாக கொண்டாடலை அப்படின்னு சொன்னீங்க.
அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து 40க்கு 40 பெற்றிருக்கு. அப்படி இருந்தும் எனக்கு தெரிஞ்சு பழைய வெற்றி மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த வெற்றியை பெருசாக கொண்டாடலை. அதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இது இந்தியா கூட்டணி முழுசாக நம்பி இருந்தது போயிடுச்சு, எத்தனை காலம் நம்ம எதிர்க்கட்சி நிலையிலே இருக்கிறதுங்கிறது கூட இருக்கலாம். உங்களுடைய பார்வை என்ன? 2004 வந்து இதே போல் 40 இடங்களை வெற்றி பெற்றாங்க. 40 இடங்களை வெற்றி பெற்று அன்றைக்கி மத்திய அமைச்சரில் அங்கே வச்சாங்க. இந்த முறை அவங்க நினச்சா வந்து நிதிஷ்குமாரும் அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடும் சேர்த்தா ஒட்டுமொத்தமாக 29 இடங்கள் தான் வருது, 28-29 தான் வருது. சந்திரபாபு நாயுடு 16, அவர் 13 நினைக்கிறேன், 12 நினைக்கிறேன், மொத்தம் 28 இடங்கள் தான் வருது. அப்போ இவங்க 40 வச்சுருக்காங்க. இவங்க நினச்சா தாராளமாக போய் ஆதரவு கொடுத்து மத்திய அமைச்சர் விட விரும்பிய இடங்களை கேட்டு பெற முடியும். ஆனால் கருணாநிதி காலம் போல் இந்த காலம் இல்லை. இது சமூக வலைதளங்களின் காலம், டிஜிட்டல் யுகம். இன்றைக்கி போய் அப்படி போனாங்கன்னா திமுகவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் இல்லாமல் போகும். திமுக காரனே திமுக காரி துப்புவான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகும், கேள்விக்குள்ளாகும். வெள்ளை கொடை பிடிச்சதுக்கே திமுக விரட்டி வேட்டி அடிக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் வெள்ளை கொடைங்கிறது பெரிய அளவு விமர்சனம் ஆகுது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் அதை கடுமையாக பேசுகிறாரு. அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, இனி வந்து பழைய காலம் போல இல்லை, ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு 99 போய் ஆதரவு கொடுத்தது போல் ஆதரவு கொடுக்க முடியாது. அப்போ அதுதான் வாய்ப்பு. அப்போ இங்கே என்னென்னா 40 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு அவங்க பெரிய அளவில் வந்து ஒன்றும் பண்ண முடியலனா கூட 2019 39 இடங்களை பெற்று என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ண போகிறாங்க. அப்போ இங்கே வந்து 2014 38 இடம் ஜெயலலிதாமையாக இருக்குது, 19 வந்து 39 இடம் திமுகவுக்கு, இப்போ 40 இடம். இந்த 3 தேர்தலில் பெற்ற வாக்களை பார்த்தா, இடங்களை பார்த்தா எல்லாமே பாஜக எதிர்ப்பு. மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாமையை வென்றாங்க. 2019 மோடிக்கு எதிரான அந்த முழக்கத்தை வச்ச ஸ்டாலின் வென்றார். இந்த முறையும் அப்படி தான். அப்போ இது எல்லாமே பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி, பாஜக எதிர்ப்பு அறுவடையாக இருக்குன்னு பார்க்கணுமே ஒழிய திமுகவோட நல்லாட்சிக்கான சான்று அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, குஜராத்தில் வந்து 4 நூற்றாண்டா வந்து பாஜக ஆளுது, தொடர்ச்சியாக 7 முறை 8 முறை தொடர்ச்சியாக ஆண்டு இருக்கிறாங்க. அந்த குஜராத்தில் ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகத்தின் மீதான அதிருப்தி போதாமல் குளறுபடி, நிர்வாக சீர்கேடு, முறைகேடுன்னு மக்கள்கிட்ட இயல்பாகவே அதிருப்தி வரும், ஒரு வெறுப்புணர்ச்சி வரும். அந்த வெறுப்புணர்ச்சியை விட 25 ஆண்டாக ஆடுற குஜராத்தில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை விட, பாஜக மீது இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை விட ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆளுத இங்கே வெறுப்புணர்ச்சி அதிகம். அப்போ இங்கே பாஜக எதிர்ப்பு வந்து மக்களின் பொது புத்தியாக, பொது மன ஓட்டமாக மாறி இருக்கு. அதன் விளைவாக தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வச்ச பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் ஜெயலலிதா படத்தை, எம்ஜிஆர் படத்தை போட்டு வாக்கு கேட்டாங்களே ஒழிய மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்கல. அப்போ இந்த ஊடகங்கள் வந்து ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தலாம். இங்கே வந்து 18 விழுக்காடு வாக்குகளை பெறும், இங்கே வந்து 5 இடங்கள் பெறுவாங்க, 10 இடங்கள் பெறுவாங்க அப்படின்னு செய்யலாம். ஆனால் யதார்த்தம் வாரி இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையை வந்த பிறகு கட்சி வளர்ச்சி விட்டுச்சுங்க. 2014 வந்து பாஜக மத்தியில் அதிகாரத்தில் இல்லை. அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன், அன்னைக்கு பாஜகவோட மாநில தலைவர், விஜயகாந்த், வைகோ, அன்புமணி ராமதாஸ், அப்புறம் கொங்கு ஈஸ்வரன், பாரிவேந்தர் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அந்த சமயத்தில் அன்னைக்கு வந்து 2014 பாஜக கூட்டணி ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகள் 18 விழுக்காடு. இன்னைக்கு பெற்றிருக்க வாக்கும் அதே அளவு தான், 18 விழுக்காடு தான். ஆனால் அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி ஜெயிச்சார். அதே போல் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி ஜெயிச்சாங்க. இந்த தடவை அண்ணாமலை கோயம்புத்தூர் தோற்று போயிருக்காரு, சௌமியா அன்புமணி தருமபுரியில் தோற்று போயிருக்காங்க. அப்போ அன்னைக்கே 2 இடங்களை பெற்றுட்டீங்க, மாற்று அணி அமைச்சர் 2 இடங்களை பெற்றுட்டீங்க. அண்ணாமலை காலத்தை பெற முடியலையே. அப்போ பாஜக அப்படி பார்த்தா வீழ்ச்சி தானே. அப்போ இந்த பாஜக வீழ்ச்சிங்கிறது, பாஜகவுக்கு எதிரான அலை என்பது அடிப்படையான மக்களின் மன ஓட்டம். திமுக செஞ்ச பரப்புரையால் வந்து பாஜக தோக்கலை. இயல்பாகவே இந்த மண்ணுக்கு வந்து இந்த மதவாத அரசியல் பிடித்தான்னு சொல்லி வந்து எடுபடாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து சாதிய உணர்வு இருக்கக்கூடிய, சாதிய உணர்வு கூட இருக்கக்கூடிய மதவாத உணர்வு இல்லை. அதனால தான் வட மாநிலங்களில் வகுப்பாத கலவரங்கள், மத மோதல்கள், மத வன்மைகள் நிகழ்கிறப்ப கூட தமிழ்நாடு சனதம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. சனாதனம் குறித்து மேம்போக்காக தான் உதயநிதி பேசினார். ஆனால் வட மாநிலங்கள் வந்து பெரிய அளவு எதிர்வினை ஆட்டுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எந்த எதிர்வினையும் இல்லை. ஏன்னா இங்கே மக்களின் மன ஓட்டம் வேறு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மகாபாரதத்தை வந்து ஒரு புனித நூலுங்கிறாங்க, இந்துத்துவாவோட ஒரு புனித நூல், புனிதமான ஒரு காப்பியங்கிறாங்க. அந்த மகாபாரதத்தை எவ்வளவு வேணாலும் தமிழ்நாட்டில் நிந்தனை செய்யலாம், எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம். அதை எதிர்த்து யார் பேசுவான்னா இந்துத்துவ அமைப்புகள், இந்து இயக்கங்கள் பேசுமையுடைய பொதுமக்கள் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு அந்த உணர்வு இல்லை. அதே சமயத்தில் மகாபாரதத்தை கூடிய ஒரு காப்பியமாக இருக்கக்கூடிய, ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடிய திரௌபதியை பேசினா ஒரு சாதி சமூகம் எங்காலும் எப்படி பேசலாம் கிளந்துடும். இங்கே வந்து பகவத்கீதையை வந்து இந்துக்களின் புனிதன்னு சொல்லப்படக்கூடிய பகவத்கீதையை பேச முடியும், காருங்க கேட்க மாட்டேன். ஆனால் பகவத்கீதையை சொன்னதாக சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணரை பேசினா
ஒரு சாதி சமூகம் கிடந்துடும். அப்போ இங்கே இருக்கிறது சாதி உணர்ச்சி இருக்கக்கூடிய மதவாத உணர்ச்சி சுத்தமாக இல்லை. அதன் விளைவாக தான் பாஜகவோட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஒட்ட மாட்டேங்குது. இந்திய பெருநிலத்திலேயே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலமாக தமிழ்நாடு இருக்குது. தென் மாநிலங்களில் வந்து கேரளாவில் கூட சுரேஷ் கோபி நடிகை வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட வெற்றி பெற முடியலன்னா தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் அவ்வாறு இருக்குது. ஆந்திராவில் வந்து தேர்தலுக்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவும் 2 பேரும் பாஜகவோட இலக்கம் காட்டினாங்க, 2 பேருமே. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா பாஜகவோட உறவில் இருந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விட்டு தான் தேர்தலை எதிர்கொண்டார். ஏன்னா பாஜகவோட போனால் வாக்கு விடாதுன்னு பயம். அப்போ இயல்பான அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை தான் திமுக அறுவடை இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீதான அதிருப்தியும் கோபமும் எப்போது வெளிப்படும்னா 2026 வெளிப்படும். இங்கே மக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க. அப்போ இந்த திமுக மீதான கோபம் இன்னும் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது 2026 திமுகவுக்கு வேலையை காட்டும். 2024 பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியின் மீதான பார்வை, அதாவது கூட்டணிக்கே போக மாட்டேன்னாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் வந்து அண்ணன் பேசினதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு விஜய் இன்னைக்கு பொதுப்படையாகவே வந்து 2024 26 வந்து நாம் தமிழர் கட்சியும் விஜயும் வந்து கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இது குறித்து தங்கள் கூறுற பதில் என்ன? அண்ணன் வந்து முதல்ல சொன்னது போல் 2010 முன்னாடியில் வந்து தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. நாம் வந்து ஒரு தத்துவத்தை வச்சுருக்கோம், தமிழ் தேசியங்கிற தத்துவ முழக்கத்தை வச்சுருக்கோம். கடந்த காலத்தில் இதே தமிழ் தேசியங்கிற தத்துவ முழக்கத்தை வந்து நமது முன்னோர்கள் முன்னெச்சரிக்கை வச்சாங்க. ஒன்று அவங்க சமரசமாயிட்டாங்க, இல்லை வந்து தேர்தல் பாதைக்கே வரலை, இல்லை ஆயுத போராட்டத்துக்கு போனாங்க. அப்படின்னு அவங்க வெவ்வேறு பாதைகளையும் சமரசங்களையும் ஆட்கொண்டதால் தமிழ் தேசியங்கிறது வந்து வெகுமக்கள் அரசியல் வடிவம் பெறலை. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லாமல் தமிழ் தேசத்தை வந்து அன்றைக்கி வந்து சோழனா பை போட்டுக்கிட்டு நரமுடியோடு இருந்த முதியவர்கள்ட்ட இருந்த தமிழ் தேசத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து வெகுமக்கள் அரசியல் வடிவமாக ஆக்கி தேர்தல்களம் புகுந்து நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கோம். அதில் வந்து நமக்கு தமிழ் தேசியங்கிற தத்துவம் இருக்குது. அதாவது ஃப்ளாட்டோங்கிற அறிஞர் சொல்கிறான், நாட்டை தத்துவ ஞானிகளை தலைமையேற்ற ஆளுங்கிறான். நாம் ஒருபடி மேலே போய் தத்துவ ஞானிகளில் நாட்டை தத்துவங்கள் ஆளணும், தனி மனிதர் தலைமை இருக்கக்கூடாது, தத்துவத்தான் தலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அண்ணன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றாங்க. அந்த அடிப்படையில் நாம் ஒரு தத்துவம் வச்சுருக்கோம், தமிழ் தேசியங்கிற தத்துவம். தமிழின் அறம் சார்ந்த ஆட்சி தமிழர் நிலத்தில் நிறுவப்படுதுங்கிறோம். தமிழில் தாயகம்தான் இறுதி இலக்கு அப்படின்னு சொல்கிறோம். தலைவர் பிரபாகரனை வந்து நமது தலைவராக ஏற்றிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைக்கும் ஒன்று வச்சு இவ்வாறு தான் ஆட்சி அமைக்கப்படணும், தமிழர் நிலம் வந்து ஆட்சி அமைக்கப்படணும்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் ஏற்று வந்தாங்கன்னா அது குறித்து பரிசீலனை பண்ணலாம், ஆலோசிக்கலாம். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னமும் கட்சியை தொடங்கலை, கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு, உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியிருக்காரு. அப்புறம் வந்து பெரிய நிலைப்பாடுகளை எடுத்து அறிவிக்கலை. வெளிப்படையாக யார் எதிரி யார் நண்பர், வடதுசாரியா இடதுசாரியா எதுவுமே சொல்லலை. அவர் தொடங்கி வரட்டும், அது பொருந்தி வர்றப்ப அது குறித்து அண்ணா அறிவிப்பாங்க. ஆமாம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய உணர்வு ரீதியினால் கட்டப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கி வந்து 2024 தேர்தலுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி, அதாவது மத்திய அரசுகள்லையும் சரி மாநில அரசு, இன்னும் சொல்லப்போனால் விக்கிபீடியாவில் வந்து கட்சியின் தலைவர் வந்து தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன். கட்சியினுடைய கொடி சிம்பல் வந்து பார்த்திங்கன்னா புலிக்கொடி. தேர்தலுக்கான சிம்பல் ஒன்று வரப்போகுது. இது வந்து இந்த தேர்தலுக்கு பின்னாடியே வந்து தடை செய்தாங்க, மேலும் 5 ஆண்டுகள் தடை நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ கட்சியின் தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, கட்சிக்கும் இனத்துக்கும் ஒரே தலைவர் தான், மானசீக தலைவர் பிரபாகரன் தான். நாம் வந்து கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறப்ப தலைவரையும் கொடுக்க முடியாது. அப்போ இங்கே அமைப்பு முறையில் இருக்கிறப்பட அண்ணன் தான் தலைவர் இது இருப்பாங்க, அமைப்பு முறையில் வந்து அங்கே பதிவு செய்யப்படுவாங்க. ஆனால் அந்த இனத்துக்கும் இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் மானசீக தலைவர் நம்ம வந்து தலைவர் பிரபாகரன் தான் ஏற்றுருக்கிறோம். அதனால் அந்த இவங்க ஏட்டில் வந்து ஏற்றுக்கிறாங்க, இந்த சட்டத்தில் ஏற்றுக்கிறாங்கலாம் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்லப்படுற அதே காலகட்டத்தில் மிக வீரியமாக பேசி கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். அதனால் இந்த சட்டங்களும் இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஒருபோதும் நம்மளை கட்டுப்படுத்தாது. காசியானந்த எழுந்த மாதிரி என்ன நீ சரிப்படுத்துவ, என் உணவை என்ன பண்ணுவாங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணாலும் தலைவர் பிரபாகரன் தான் நமக்கு தலைவர். அதனால் நாம் வந்து தலைவர் சொன்னதான், நீராக இருக்கணும் இடத்துல நீராக இருக்கணும், நெருப்பாக இருக்கணும் இடத்துல நெருப்பாக இருக்கணும்னு. நாம் இந்த அமைப்பு முறையை வந்து மாற்றணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு முறையிலே மேலே போய் அங்கேருந்து தான் கீழேருந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதனால் நாம் தலைவரை ஏற்றுக்கிட்டு தான் போகிறோம்.
அவரோட நோக்கத்தை தான் நம்ம உழைக்கிறோம். அவரோட இறுதி கனவான தமிழீழ தாயகத்தை அடையத்தான் அரசியல் வழியில் ஒரு ஜனநாயக போர் செய்கிறோம். அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைக்கல. என்றைக்கும் தலைவர் தான் தலைவர். அவரோட தத்துவ முழக்கத்தை தான் விளைச்சிடும். அவரோட எண்ணத்தை நம்ம பணியாற்றுறோம். மிக்க நன்றி கார்த்திக். உன்னுடைய மிகப்பெரிய நேரத்தை எமக்காக ஒதுக்கி இந்த பதிவை தந்தமைக்கு மிக்க நன்றி.